ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னடா போத்தீஸில் பேக்கோடு என்ன காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க. போத்தீஸில் நீங்கள் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச செடி வகைகளை வாங்கிக்கலாங்க. உங்கள் பில் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க செடியை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஒரு தீபாவளிக்கும் ஒரு புதுசான சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொடுத்தாங்க. ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா புக்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்களும் மரங்களும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ நாம் வாங்கின பில் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி நிறைய கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடியை வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பூச்செடிகள்லையும் நிறையா இருக்குங்க, மர வகைகள் நிறையா இருக்குது. ஸோ அது மண்ணெல்லாம் கீழே விழுகாத மாதிரி ஒரு கவரில் போட்டு அது நீட்டாக கொடுக்குறாங்க. ஸோ மண் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மண்ணெல்லாம் இந்த கவர்லேயே உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பூக்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு. மல்லிப்பூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிஜாத பூ, அந்த மாதிரி செம்பருத்தி பூ நிறையா இருந்துச்சு. மரங்களில் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா மாமரம், கொய்யா மரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளம்பரம் அப்படின்னு நிறையா இருந்துச்சுங்க. நான் இதில் என்னென்ன வாங்கினேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 3 பூக்கள் செடியும் ஒரு மாதுளை செடியும் தாங்க வாங்கினேன். பூக்கள் செடியில் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ, பாரிஜாதம், அப்புறம் செம்பருத்தியும் வாங்கினேங்க. மரச்செடியில் மாதுளையும் வாங்கினேன். ஸோ போத்தீஸ் போனீங்கன்னா இந்த செடி வாங்கி கொண்டாடுற